நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாய் கழிந்த நாட்களிலே பரிசுத்த அபிஷேகம் என்றதான தலைப்பில் சில பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் அநேகருக்கு கேள்விகள் உண்டு. அந்நிய பாஷை பெற்றால்தான் பரிசுத்தாய் பெற்றதற்கு அடையாளமா? இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே உண்டு. என்னதான் பெற்றிருந்தாலும் ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து ஒரு ஆவிக்குரியவனாய் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரை கர்த்தருக்காய் உண்மையாக ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வருகையில் போக முடியும். அதனால் இந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு மிகவும் உதவி செய்கிறார். கழிந்த நாள் நான் உங்களுக்கு சொன்னேன், வாசிப்பான வசனத்தை அவருடைய 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறாலும் ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே பேசாமல். நான் கழிந்த நாளில் உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பேசினேன். அதாவது பரிசுத்தாவியின் நிறைவு, அதாவது ஆவியானவரால் தான் ஒரு நபருக்குள் ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு நபர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. மறுபடியும் பிறத்தல், அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் பிறப்பது, நம்முடைய உள்ளான ஆவியில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? ஒரு மறுபிறப்பு உண்டாகிறது. அதோடு கூட நிற்கிறதல்ல. சீசர்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது, அப்போ 1:5 வாசிக்கும் போது வாசிப்போமாக. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வந்ததான சீஷர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு நினைச்சாதுங்க போகாதிருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிற பெற வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் சாட்சிகளாய். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாய், சுவிசேஷம் சொல்வது எல்லாரும் சொல்லலாம். அல்லேலூயா. சுவிசேஷம் சுவிசேஷத்தை பார்க்கலும் சுவிசேஷம் சொல்லுகிறவன் மிக முக்கியம். ஆமென். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், வாழ்க்கையில் நடைமுறையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அதனுடைய சாட்சி இல்லை என்றால் அவன் சொல்வதனால் எந்த அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ 1:5 என்ன சொல்லப்பட்டு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். 1:8 என்ன சொல்லப்பட்டது? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்து பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி வரை எனக்கு அப்போ சாட்சியா இருப்பதற்காக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்போ சொன்ன பல பகுதிகள் கழிந்த சொன்னேன், பல இடங்களில் அநேகர் சொல்லுவாங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தோட முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் இல்லைன்னு நான் கழிந்த நாளில் சொன்னேன். 19 அதிகாரம் இன்னும் பல அதிகாரங்களில் எடுத்து உங்களை பேசிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதன் பிறகு எங்கெல்லாம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறது அல்லேலூயா என்பதை குறித்தெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லும் போதே என்ன சொல்லுகிறார்? 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போமாக. 39ஆம் வசனம். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் இந்த வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவி அல்லேலூயா உங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் அல்லேலூயா தூரத்தில் உள்ளவர்களுக்கும் என்று சொல்லப்படும். அப்போ அன்றோடு அது என்ன செய்யவில்லை, முடியவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா இயேசுவின் வருகை வரையிலேயும் தொடரும். அல்லேலூயா இயேசுவின் வருகையோடு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவு அதுக்கப்புறம் ஊற்றப்படாது. அல்லேலூயா. அப்போ எதற்காக அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவு அவசியம் தேவைப்படுகிறது? சீசர்களுக்கே சொன்னாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாது, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆமென், அல்லேலூயா, என்னை பின்பற்றி இருக்கலாம், ஆனால் நீ என்ன செய்யாத, எருசலேமை விட்டு போனா பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிறகுதான் நீ என்ன செய்ய முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும், சாட்சியாய் வாழ முடியும். ஆமென். சரி, ஏனென்றால் பரிசுத்த அபிஷேகம் எதற்கு நமக்கு தேவை? அது மிக முக்கியம். அல்லேலூயா. ஒன்று, நம்ம அனைவரும் நினைப்பாங்க பரிசுத்த நிறைவு வரும்போது ஒரு வல்லமை கிடைக்கும், உள்ளான நிலையில் ஒரு நிறைவு சந்தோஷம் இருக்கும், தேவனுடைய வல்லமை பிரசன்ஸ் இருக்கும் என்று சொல்ல அந்நிய பாஷை கிடைக்கும், அப்படியே அதற்கு தான் பரிசுத்த ஆவி என்று அல்ல. அல்லேலூயா. நிறைவு எதற்காக? அதாவது இந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், வேறு பிரித்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேறு பிரித்து நம்ம எங்க கொண்டு வைக்கல, பரலோகத்தில் கொண்டு வைக்கல, நம்ம இந்த பூமியில தான் வைத்திருக்கிறார். பூமியில வைத்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அல்லேலூயா, நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்க, ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். சபை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அல்லேலூயா மீண்டும் நாம் எங்கு வாழ வேண்டி இருக்கு, பூமியில் உலகத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லார் மத்தியில வாழ்கிறோம், வேலை செய்கிறோம், தொழில்களுக்கு போகிறோம். அல்லேலூயா. எல்லா இடமும் யார் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. வேலை செய்கிற அலுவலகமாக இருந்தாலும் சரி, படிக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எல்லாரும் யாரும் இல்லை, கிறிஸ்தவ தேவ மக்கள் அல்ல, எல்லாம் உலக மக்கள். அல்லேலூயா. அதன் மத்தியில் நாம் எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணுமா? ஆமென். பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய். அப்ப சாட்சியா இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி. எப்படி நடக்கணுமா? அதான் நமக்குள் அவர் தேவன் நம்மை நிரப்பி தம்முடைய ஆவியினால் நம்ம என்ன செய்கிறவர், நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையாகிய பழைய காரியங்களை நீங்கள் என்ன செய்யாதிருப்பீங்க என்பதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த எதற்கு மட்டுமல்ல, கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுற மட்டுமல்ல, அல்லேலூயா, உள்ளான நிலையில் நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு, நமக்குள் வந்திருக்கிற மாற்றம் பிற மக்களுக்கு தெரிகிற அளவில் சாட்சியாய் வாழ்வதற்கும், ஆமென், அவரை குறித்து பிறருக்கு அறிவிப்பதற்கும். ஆமென். தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அபிஷேகம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் அவரிடத்தில் என்ன இருக்கணும், கனி இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அதை அநேகர் நினைச்சவர்கள் பல இடங்கள், நிறைய நம்ம சபை மட்டும் பல இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நல்ல ஆவி இருந்தாலும் அந்நிய பாஷை பேசி நல்லா இது பண்ணுவாங்க. வெளியே போய் தூஷணமான வார்த்தைகள் பேச, கெட்ட வார்த்தையை பேசுவாங்க, உலகத்தனை போல சண்டை பிடிப்பாங்க. அதெல்லாம் ஆவிக்குரியவங்களுடைய என்ன இல்லை, குணலட்சணம் அல்ல.
அது தேவனுக்கு விரோதமானது. பிசாசு ஆளுகைக்கு அவர்களை கொண்டு சென்று விடும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் கடைசி நாளில் பார்த்தோம், ஆவியானவர் நமக்குள் இருந்தால் ஆவியின் கனிகள் மூலமாய் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உள்ளான நிலையில் நமக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானோட என்ன வேணும்? ஒரு உறவு, ஐக்கியம் வேணும். ஆமென். அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் இன்னொன்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினவர்கள் எல்லாரும் ஆவிக்கிறவர்கள் அல்ல. ஆமென். சொல்ற புரியுதா? அந்நிய பாஷையில் பேசுறவங்க எல்லாரும் ஆவிக்கிறவர்கள் அல்ல. மாம்சத்துக்குரியவனே என்ன பேச முடியும்? அந்நிய பாஷை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பரவாயில்ல, நல்ல ஆவியை நிரம்புறாரு, நல்ல அந்நிய பாஷை பேசுறாரு இந்த பிரதரு, இந்த சிஸ்டர் நல்லா நிரம்புறாங்க, நல்ல ஆவிக்குரிய சகோதரன் சகோதரன் கணக்கு போட முடியாது. நான் உங்களுக்கு நேரம் சொன்னேன், ஒழுங்கற்று வாழ்ந்தாலும் அவளை என்ன செய்ய முடியும்? அந்நிய பாஷை பேச முடியும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற தொடக்க காலத்தில் அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லாததனால் பேச மாட்டார்கள். போக போக அவர்கள் அது என்ன ஆயிடுது? பழகிறது அவர்களுக்கு. ஆவி நிரம்பாமலே அந்நிய பாஷை பேசுறவங்க எக்கச்சக்கம் பேர் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவி நிறைந்துதான் அந்நிய பாஷை பேச வேண்டும். ஆவியானவரால் தான் பேச வேண்டும். அல்லேலூயா. நான் கழிநாள் சொன்னேன், ஒரு இடத்துல போயிருக்கும் போது, நான் வெளியே இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். நான் நல்ல ஒரு அனுபவம் உள்ள பாஸ்டர், பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற, என்ன சொல்கிறது, ஒரு வேத அறிவுகள் உள்ள பெரிய பண்டிதர்கள் அவர்கள். அப்போ அவருடைய சபையில் நான் சரி நல்ல ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்கு ஒரு சில நாட்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது போயிருந்தேன். திடீரென்று எனக்கு அங்கே அவங்க அவர் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவார், ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லுவார். ஒரு நிமிடம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னால் பரவாயில்லை, நம்ம சொன்னாலே ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லைல்ல. ஆனால் அவர் என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு நிமிடம் கத்தரை அந்நிய பாஷை பேசுவோம் நேற்று சொன்னோன்னு எல்லாம் கத்திர புத்திர நேற்று சொல்லிடுவாங்க. நான் அதை பார்த்தீங்க, எனக்கு இது புதுசாக இருந்தது. ஆனால் அந்நிய பாஷை பேசுகிற பலர் எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆவிக்குரிய குணங்கள் சுபாவங்கள்னா அவங்க இடத்துல இல்லை. பேச்சுகள் செயல்கள் நிறைய வித்தியாசம். ஆனால் அந்நிய பாஷை தாராளமாக பேசுவாங்க. அதான் முடிந்த படத்தில் நான் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன். அவர் இன்று இல்லை, மத்தியாசம் சொல்கிறவர், எப்பவும் ஒயிட் ஒயிட்லாம் இருப்பார். அப்படி சொன்னேன், பிரதர் எப்படி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்களா, அது எப்படி, அது சரியா? அதுதான் எல்லாரும் ஆவியில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறதுக்கு அடையாளம்னா. அப்படி அப்போ ஆவியில் நிறைந்து தான் நீங்கள் அந்நிய பாஷை ஒரு நிமிடம் பேசுகிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் கேட்டேன். அப்படி அப்போ அவர்கிட்ட சில கேள்வி கேட்டோன்னே எனக்கு அன்று இருந்த அறிவு கம்மி, தெரிந்த அறிவின் அடிப்படை அன்று சில கேள்வி அவர்கிட்ட கேட்டோன்னு கோபம் வந்துவிட்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆவியில் நிரம்பி இல்லை என்பது இந்த குணம் ஒன்றுன்னு சொன்னேன். கோபத்தில் பயங்கர திட்டி போட்டார். ஏன்னா சில கேள்வி கேட்டோன்னே, ஏன்னா அவங்க ஒரு அந்த சர்ச்சில் உள்ள அந்த பழக்கத்தின்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயிற்றுவித்தது மாமிசத்திலும் அந்நிய பாஷை பேசுவதற்கு ஏற்றதிலே பயிற்றுவித்திருக்கு. அதான் என்ன, அப்படி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பைபிளில் கிடையாது, அது தவறு. ஆவி நிறைந்து பேசுகிற பாஷையினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். ஆவியின் நிறைவு, உள்ளான நிறைவு இல்லாமல் பேசுகிற பாஷை சுயமாய் பேசுவதாக, அது எல்லாருக்குமே அது பேச முடியும். ஆவியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்தவங்க பேசி பழகின பாஷையை எனர்ஜி பண்ணி பேச முடியும். அதை உடனே ஆவியில் நிரம்பி பேசுகிற பாஷையால் சுயமாய் பேசுவது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படாது? பக்தி விருத்தி ஏற்படாது. ஆவியின் நிறைவில் நாம் பேசுவது தான், ஆவியானவரால் உதவியோடு பேசுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் பலன் செய்யும். இதெல்லாம் சொன்னோன்னா என்னன்னா, அவர் என்னை பார்க்கலாம் சீனியராக, நான் ஜூனியர், என்னை விட வயசு அதிகம், அனுபவத்துலேயும் அதிகம், ஊழியத்துலேயும் அனுபவம், நிறைய அனுபவம், ரொம்ப இது அவர் சொன்னோன்னா நமக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னென்னமோ பேசி போட்டார், எனக்கு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. ஆனால் நான் சொன்னேன், பார்த்தீங்களா, நீங்கள் ஆவியில் ஒன்று எனக்கு சொல்ல முடியாது. நீ இப்போ
நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசலை என்பதற்குரிய ஒரு அடையாளமே இந்த எரிமூஞ்சோட திட்டுனது தானே. ஏன்னா நான் கேட்டதற்கு நீங்கள் நிதானம் பதில் சொல்லலாம். எப்பவும் அந்நிய பாஷையே பேசுகிறோம், நான் கவனிக்கிறேன். உங்கள்கிட்ட சச்சனை பேசுகிற மாட்டேன், நார்மலாகவே என்ன செய்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறத நான் கவனிக்கிறேன். அப்போ நீங்கள் ஆவி நிரம்பி பேசுகிறது அல்ல என்பது எனக்கு நல்லா தெரியுது பிரதர். நீங்கள் இப்படி பேசி பழகாதுங்க. நீங்களே உங்களை என்ன செய்றீங்க, ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்தா ஒரு மாதிரி மூஞ்சி முன்ன பார்ப்பார். நான் கண்டுக்கிட்டது இல்லை. ஏன்னா நமக்கு பைபிள்னு அடிப்படை அன்றைக்கு எனக்கு தெரிந்த அளவில் நான் உண்மையை சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கும் போது அவர் சரியாக தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம தாகத்தோடு ஆசையோடு நம்ம ஆண்டவரை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அப்பொழுது இருதயம் எப்படி இருக்கும், ஆயத்தமாக இருக்கும். ஆயத்தம் இருந்தோடனே நம்முடைய தாகமும் நம்முடைய ஆர்வமும் நம்முடைய இருதயத்தின் அந்த ஆயத்த நிலையை பார்த்து கர்த்தர் நினைச்சுக்கிறார், கொடுத்துறாரு. எது கொடுக்குறாரு, என் மக ஆசையோடு ஆர்வமாக கேட்டாபடி என்ன நேசிக்கிற என் மக, என்ன நேசிக்கிற என்ற மக எனக்கு பிரியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு சாட்சியாக இருக்கணும் என்று கர்த்தர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மற்றுள்ளவைகளில் சிலர் இந்த இது பண்ணுவாங்க, என்னது அருள் தானே வர்றது, அருள்தாஸ் வருவா அப்படி. அப்போ அருள் வந்து ரொம்ப இது பண்ணி இந்த தலையெல்லாம் போட்டு தலையெல்லாம் பிரித்து போட்டுட்டு அருள் வரும். அப்போ அதே மாதிரி அல்ல இது. தேவ புரிந்து கொள்ளும், அது கண்ட்ரோல் இல்லாத ஆவி, ஸ்பிரிட் வேற, இது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ அநேகருக்கு ஏன் அந்த மாதிரிப்பட்ட நிலையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வரும்போது தொடக்க நல்ல பயபக்தி அநேகர் இருப்பாங்க. காலப்போக்கில் என்ன நடக்குன்னா, ஒரு முறை நம்ம சர்ச்சில் தான் சிலர் எல்லாம் புதுசாக வந்துட்டு இருப்பாங்க. நிறைய ஒரு சகோதரி ஆவியில் நல்லா நிரம்புறத 2-3 பேர் புருஷாண்டை வந்தவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு இவங்க பார்க்குற போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சாமி வந்துருக்கு, சாமி வந்து என்ன வந்திருக்கா, சாமி வருது. நான் அதை சொன்னோன்னு நான் ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்கிறேன், அந்த பப்ளிக்கில் என்ன சொல்ல முடியும். சாமி ரொம்ப நேரம் ஆச்சு, சாமி ஒன்றுமே பேசலையே, என்ன நமக்கு புரியாதது மாதிரி என்னவோ கத்தப்பத்துன்னு சொல்லுது, நமக்கு புரிகிற மாதிரி சாமி ஒன்றும் சொல்லலையே. என்ன முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து சாமி என்னையும் சாமியெல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் அருள் வருது, இந்த அருள் எங்களுக்கும் வேணும். அப்போது அந்த ஒரு இதிலிருந்து வந்ததான மக்கள் எப்படி தான் புரிந்திருக்கிறாங்க, மற்றுள்ளவைகளுக்கெல்லாம் வருவது போல தான் இதுவும் என்றால் நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போது அந்த அதனுடைய மேன்மை, அந்த முக்கியத்துவம், பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் என்பது அவங்களுக்கு தெரியல. வேறு ஆவி அல்ல, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன். அல்லேலூயா. அவர் ஆழ்த்தத்துவம் உரியவர். அவருடைய நேச்சராக நமக்கு முன்பது அவர் வெளிப்பட முடியாது. வெளிப்பட்டால் நம்ம யாரும் உயிரோடே வாழ முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏன்னா அவரை நேரடியாக முகத்து முகம் பார்க்கிற அளவில் உள்ள பரிசுத்தமோ தகுதியோ நம்மிடத்தில் இல்லை. நாம் மாமிசமானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். ஆமென். நிரப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருக்கேற்றவர் நம்ம மாற்றுவதற்காக ஆமென் நம்மை அபிஷேகிக்கிறார். இந்த காரியங்கள் சரியாக அவர்களுக்கு புரியாததனால் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு அந்நிய பாஷைகளுக்கு என்ன இல்லாமல் போச்சு, மரியாதை இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இந்த கரஸ்மேட்டிக்னு சொல்லுவாங்க, உங்களில் எல்லாரும் தெரிய வாய்ப்பில்லை, தெரியுமா இருக்காது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னோட சிறு பருவங்களில் பெந்தேகோஸ்துக்காரங்க சிஎஸ்சி சர்ச்சு பேர் கிறிஸ்தவ சபைக்கு போக மாட்டாங்க, அவர்கள் பெந்தேகோஸ்து சபைக்கு வரவே மாட்டாங்க. ஏனென்றால் இவங்க எல்லாம் அல்லேலூயாக்காரங்கன்னு
பேர் கிறிஸ்தவ சபைகளை சார்ந்த சிஎஸ்ஐ எல்எம்எஸ் இப்படி நிறைய இருக்குது. நாங்கள் சிஎஸ்ஐயில் உள்ளவங்க தான். அவர்கள் பெந்தேகோஸ்துக்காரங்களை ஒதுக்கிடுவாங்க, இவங்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த கிறிஸ்தவத்தை குறித்த சில அறிவு உங்களுக்கு தேவைப்படும். என்னுடைய சிறு பருவங்களில் நான் அந்த இது இன்னும் வரை நம்மகிட்ட அந்த மைண்ட் இருக்குது. நம்ம அங்கே போனாக்க அந்த மேரேஜ்னா கூட உள்ளே தான் போக மாட்டேன். அப்படி என்னுடைய மென்டாலிட்டி. போகக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு அந்த மனசு வர்றதில்லை. நம்ம ஒரு நாள் இதில் உட்காந்து கையும் கட்டி இருந்தோம். திரும்பவும் நம்ம தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நம்ம திரும்ப அங்கே போய் உட்காரணுமா என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துடும். அதான் பிரச்சனை. அப்போது அதில் இருந்தோம். அல்லேலூயா. அன்று ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது, பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, கை தட்டக்கூடாது. எங்கே நான் என்னுடைய பாரம்பரிய சர்ச்சில் கை தட்டக்கூடாது, கைத்தட்டி பாடக்கூடாதுங்க. எழுந்துன்னுட்டு பாடுவாங்க. ஞான பாட்டு கீர்த்தனை இல்லை, பாட்டெல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் ஸ்லோவாக தான் போக வேண்டி. பாறை ஏற்றிட்டு போகிற லாரி பெரிய ஹில்ஸில் ஏறும் எப்படி நெட்டு போன மாதிரி ஸ்பீடு பாட மாட்டாங்க. பாடியாச்சுன்னா எந்த லிஸ்ட்டு பெந்தேகோஸ்துக்காரன். ஆமாம், அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. பெந்தேகோஸ்துக்காரர்கள் அவங்க ஒதுக்குவாங்க, நாங்கள் சேர்ந்து அவங்கள ஒதுக்கிடுவோம். அங்கேருந்து பொண்ணு எங்கே எடுக்கிறது இல்லை, பெந்தேகோஸ்து சர்ச்சு கட்டாயம் எடுக்க மாட்டாங்க. இங்குள்ள பொண்ணு அங்கே கொடுக்கவே மாட்டோம். நீ கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இரு, ஆனால் பேர் கிறிஸ்தவ சபைக்கு கொடுக்கவே மாட்டோம். ஏன்? பைபிள் படி அது சரிதான். இன்று அந்த அறிவுகள் மக்களுக்குள்ள மழுங்கி போச்சு. இயேசு கும்பிடுறா, கை தட்டுறாங்களா, ஓ அவங்க பெந்தேகோஸ்துக்காரன். அப்படி அல்ல, கை தட்டுறவெல்லாம் பெந்தேகோஸ்து அல்ல. அது நிறைய முறை இருக்கு உபதேச ரீதியாக. அல்லேலூயா. கடைசியில் என்னன்னா, சத்திய வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள் மக்கள். வேதத்தின் சத்தியங்களை கேட்கும்போது அந்த பேர் கிறிஸ்தவ அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உள்பட. இது சபை சர்ச்சை என்றால் இது அல்ல, இதற்குள் இதெல்லாம் இருக்கு, இது இங்கே இல்லையே நம்மகிட்ட. அப்போ இதுதான் அங்கே இருக்கு. ஏன்னா அங்கே இது ஒன்று ஒன்றா பேத்துட்டு அதில் எல்லாம் வந்த கேஸுகளும் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் ஒன்று ஒன்றா. நான் ஃபஸ்ட்டு தான் எங்கள் வீட்டில் போனது, அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் லாஸ்ட்டில் எங்கள் பப்பா. இன்னும் குணப்பட அரை வேக்காடு என் ஃபேமிலியில் ஒன்று இருக்குது. அது வேறு பிரச்சனை. இன்னும் இப்போ உனக்கு பரலோகத்துக்கு போகல விருப்பம் இல்லைன்னா கேட்பேன். சார் அப்போ கர்த்தர் கிரியை செய்யணும்னு வேலை ஆகாது. அல்லேலூயா. அப்போது போயிட்டு அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவராக தெரியுது. ஐயோ, இவ்வளவு மேன்மையான அனுபவம் இருக்கா? அங்கே போனால் சாதி பெஞ்சு கரெக்டாக இருக்கும். எங்கே நாங்கள் போன பழைய பாரம்பரிய சர்ச்சில் பழைய முட்டில் செஞ்ச பெஞ்சாங்க, சாதா பெஞ்சல்ல, முட்டில் செஞ்ச ஒரு இளவு போட்டிருக்கும். அதில் போய் உட்காந்துட்டா கண்ணு திறக்கிறது. ஆமீன் போட்டு எல்லோரும் கிளம்பி போகும்போது அந்த சத்தத்தை கிளம்பிட்டாங்களா எல்லோரும். ரொம்ப எங்கள் அப்பா நம்ம எது கொரட்டை போட்டு தூங்குவார் சர்ச்சில். என்னது பாதுகாவலான ஒரு காரணம். அவங்களுக்கு தேவனோட என்ன இல்லை, நெருக்கம் இல்லை, தான் பிரச்சனை. சரி, அல்லேலூயா. அப்புறம் அங்கே இருந்து என்ன ஆச்சுன்னாக்க, ஓஹோ இங்கே என்ன இல்லை, வேதத்தின்படி உள்ள சபை அல்ல என்று மக்கள் புரிய அங்கே நினைச்சு ஆரம்பித்தாங்க. இங்கே வர ஆவிக்குரிய சபைகள் தேடி வர ஆரம்பித்தாங்க. அங்கே காலி ஆக ஆரம்பித்தோன்னா அவங்க பார்த்தாங்க, நம்ம எல்லாரும் நம்ம ஆட்கள் எல்லாம் போயிடுவாங்க போல் இருக்க, இனி நம்ம என்ன செய்யலாம், இவங்க பிடிச்சி நிறுத்தணும். ஏன்னா அங்கே என்னன்னா தண்ணி எடுத்து தளிச்சு நாசமாக போடான்னு சொல்கிறதான். ஏன்னா நானே 3ஆம் மாதத்தில் பிறந்த டைமில் எனக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அப்புறம் என்னோட 16ஆம் வயசில் முழுகி வசனத்தை முடிஞ்ச ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போது அங்கே தண்ணி தளிச்சு விட்றதான், தளிக்கிறதா அங்கே உள்ள ஸ்நானம் என்பது அவங்களுடைய இது. அதை விட்டு செய்ய முடியாது. செய்தாச்சோம்னா அவங்கள அந்த 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 பாதிரியாரை சர்ச்சை விட்டு வெளியே தள்ளிடும். அவங்கள கமிட்டி அவரை தனியாக வெளியே விட்டு கதவை பூட்டிடும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பான் மக்கள். பேசலாம். கடைசியில் எல்லாம் ஒன்று ஒன்றா இங்கே வர
பப்ளிக் கன்வென்ஷன் போடுவாங்க எங்கள் ஆவிக்குரிய சபைகளில். வல்லமையான ஊழியர்களை கூப்பிட்டு பெரிய கன்வென்ஷன் போடும்போது பெந்தைக்கோஸ்தேக்காரங்க எல்லாரும் கீழே வந்து பாய், அப்போ எல்லாம் இந்த பாய் அல்ல, ஓலை, என்னது தென்னை ஓலை, ஓலை இந்த பின்னுறாங்க இல்லை, அந்த இது கட்டுற வீடு கட்டுறது, அது மாதிரி பின்னின ஓலைகள் தான் எல்லாம் வரிசையாக போட்டுருக்கும். எல்லாம் உட்கார்றது எதில்? அந்த ஓலையில் தான். சேர் கிடையாது. எல்லாம் இப்போ தான் மாடல், எல்லாம் ஓலை வரிசையாக போட்டுருக்கும். என்ன வெள்ளை வேஷ்டியாக இருந்தாலும் எந்த வேஷ்டியாக இருந்தாலும் எங்கே தான் அதெல்லாம் போய் உட்காரணும். முடித்து வீட்டுக்கு வரும்போது சோப்பு கலராக இருக்கும் பின்னாடி. ஏன்னா மழை சீசன் மற்ற சீசன்லாம் பூரா விஷமன் ஆயிரும். அப்படி அதுதான் எங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஆராதித்த நினச்சி பார்த்தா அதுதான் ஏன் ஆராதனை, அதுதான் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்லுவோம் அந்த சவால் விட்டு. அல்லேலூயா. பாய் நிறைய எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் அப்படியே உட்காரும். சேர் என்பது அந்த எல்கையில் எங்கேயும் பார்க்க முடியாது. புரியுதா? ஸ்டேஜில் மட்டும் அந்த கெஸ்ட்டுகளை வந்து பாஸ்டர்ஸ் மட்டும் சேர் போட்டுருமே தவிர கீழே எங்கேயும் என்ன இல்லை, ஒரு சேர் பார்க்க முடியாது. சிலர் அங்கே வீடுகள்லேருந்து வரும்போது என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பாய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓலைப்பாய், பனைமரத்தில் உள்ள ஓலைப்பாய் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, குடும்பமாக போட்டுட்டு அங்கே உட்காருவாங்க. கொஞ்சம் வசதியான ஆளுக்கு. மற்றவங்க எல்லாம் என்ன தான் ஓலையே தான் சோத்துரு உட்காந்து. நான் அப்படி உட்காந்து பழகின ஆள் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்கிறது. அப்படி உட்காருவாங்க. எங்கேயுமே சேர் பார்க்க முடியாது, கண்ணு கெட்டு தரவர். இந்த அன்றைக்கு பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் என்ன செய்வாங்க, உள்ளே வந்து உட்கார மாட்டோம். எங்கள் தூரத்தில் பனைமரங்கள் நிறைய நிற்கும். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பனைமரத்தில் எல்லாம் சாஞ்சு நின்றுட்டு அப்படியே நிற்பாங்க. ஆனால் உட்கார வைக்கும் அவங்களுக்கு, உட்கார மாட்டாங்க. உட்காந்து அவங்க இந்த கம்பெனியில் சேர்ந்த மாதிரி அவங்க நினைப்பு ஃபீலிங் எல்லாம் என்ன செய்வாங்க, பனைமரத்தை சாஞ்சி அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இப்படி சிலர் அவங்க வீடுகள் அப்போ அவ்வளோ ஒலிபெருக்கினாக்க காதை கிழிச்சு ஆளையும் தூக்கிட்டு போயிடும், அப்படி ஒரு சவுண்டு இருக்கும். அப்போது வீடுகளில் இருந்துட்டு அவங்க கேட்டுட்ருப்பாங்க. இந்த சுவிசேஷம் வசனத்தை எடுத்து விளக்குறது ஒவ்வொரு கர்த்தர் அவரோடு பேசும்போது அல்லேலூயா இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க.